காசு உங்களுக்கு 500 ரூபா கொடுத்து தப்பா போச்சு. ஒரு 4500 ரூபாய் எது சார் போடுங்க ஏய் போடா சார் 500 ரூபாய் எப்படி வந்து சார் நான் என்ன சார் பண்ணேன் 500 ரூபாய் நைட் பண்ணி 500 ரூபாய் நீயா கட்டுற ஓனர் கட்டுறோம் போயா ஓனர் நேரம் ஹெல்மெட் கேஸ் வந்து 1000 ரூபாய் ஹெல்மெட் நைட் 6 தான் சார் சம்பளம் உங்களுக்கு என்ன காரணமா ஃபைன் போட்டிருக்காங்க? யூனிஃபார்ம் பேண்ட் போடல சார் பேண்ட் போடலன்னு சொல்லி ஃபைன் போட்டிருக்காங்களா? சார் குட் நைட் சார். என்னோட பேர் வேல்ராஜ். ஆமா, நான் வந்து பாலிமர் நியூஸ். நான் என்ன கேக்குறேன்னா, ப்ளீஸ் சார் கேஸ் இல்ல ஒருத்தர் பேண்ட் போடலங்கிறதுக்கு 500 ரூபாய் அபராதம் போடுறீங்க சார். பார்ட்ஸா இருந்தியா? சரி சார். யூனிஃபார்ம் வந்து 1000 ரூபாய் கட்டுது. சரி. வந்து 500 ரூபாய் நம்ம கேஸ் போட்டு சரி. கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். சரி சார் நடக்குது வேற ஒண்ணும் இல்ல. சரி சார். ரோட்ல வந்து வண்டியை பார்க் பண்ண எவ்வளவு சார் அபராதம்னு போக்குவரத்து சட்டம் சொல்லுது? நோ பார்க்கிங் வந்து 1500 ரூபாய் வருது. 1500 ரூபா வருது. இப்போ நீங்க லாரி எல்லாம் எங்க நிப்பாட்டிருக்கீங்க தெரியுதா சார்? சார் அதான் இல்ல உங்க காவலர் தான் மறிக்கிறாரு. அதுவும் டர்னிங், பாத்துறேன். அதாவது கனரக வாகனம் வர்றது, டூ வீலரு காரு எல்லாம் வர்றதுல நம்ம கனரக வாகனத்தை ரோட்ல மறிக்கிறோம். உங்க அபராதத்தை நான் குற்றம் சொல்லல, சரியா? நீங்க போக்குவரத்துக்கு இடையூறு பண்றீங்க, இன்னொன்னு ஆக்சிடென்ட்டுக்கு வழி பண்றீங்க. இல்ல உங்க காவலர் எங்க நிப்பாட்டுறாருன்னு மட்டும் வண்டி வந்து நீங்க கொஞ்சம் காரை விட்டு இறங்கி வந்து நின்று ரோட்ல வாகன ஓட்டிகள் இப்பதான் வந்து ஒரு டிஎஸ்ஆர் பொறுத்தவரை வந்து இல்ல ஒருத்தர் பேண்ட் போடலங்கிறதுக்கு 500 ரூபாய் அபராதம் போடுறீங்க. நீங்க இல்லீகல் பார்க்கிங் நீங்க வைக்கிறீங்களே, உங்களுக்கு யார் அபராதம் போடுவா சொல்லுங்க? நீங்க எப்படி நீங்க ரோட்ல இவ்வளவு பார்க்கிங், அவ்வளவு கனரக வாகனம், மத்த வண்டிக்காரங்க எப்படி போவாங்க? உயிரை கையில பிடிச்ச ஆல்ரெடி ரோடு எல்லாம் டேமேஜ்.